Hello guys, welcome back to Jessie's Journey. So ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டு finally here is it. இன்ஃப்ளூயன்சஸ் பற்றின என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட் எப்படி இருந்தேன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கண்டென்ட் ஏதாவது போஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பட் அது ரிப்பீட்டட் கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி போட்டதே பட் எதுக்கு ரிப்பீட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதை வச்சு நிறைய ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். பட் லேட்டர் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக அவங்க போடுறாங்க. சப்போஸ் இப்போ ஒரு சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நம்பர் ஆஃப் வீடியோ உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். எல்லாமே ரிப்பீட்டட் கண்டென்ட் தான். பட் அவங்க அதை போடுறாங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு லேர்னிங்காக இருந்துக்கலாம். மேபி அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதை செய்ய தெரியாமல் இருந்துக்கலாம். அன்றைக்கி அவங்க லேர்ன் பண்ணதை ஓகே நான் போஸ்ட் பண்ணலான்னு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா மேபி பிகாஸ் தே வாண்ட் கண்டென்ட்டுக்காக கூட அதை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்க்குறதும் பார்க்காது நம்ம இஷ்டம். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இப்போ உங்களுக்கு சப்பாத்தி ஆல்ரெடி செய்ய தெரியும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு அவங்க செய்கிறது வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் வீடியோவை. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு. மேபி அவங்க கண்டென்ட்டை நீங்கள் இது ஓகே கண்டென்ட், இது நாட் ஓகே கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் எனக்கு லேட்டராக தான் புரிய வந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வீக் டேஸ் வந்து ஃபுல்லி பேக்கடாக தான் போகும். ஆஃபீஸ், வீடு, அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறது இதிலே போயிடும். வீக்கெண்டில் தான் கொஞ்சமாவது நமக்கான டைமை எடுக்க முடியும். அண்டு இப்போ எனக்கு என்னென்னா ஸ்கின் வந்து ரொம்ப பிரேக் அவுட் ஆகுது அண்ட் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. இத்தனை நாள் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்ட போகணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வந்தது கிடையாது. பட் இவ்வளோ சீரியஸான கண்டிஷன் போனோடனே தான் நான் என்னுடைய ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதோட அப்டேட் என்னென்னு நான் உங்களுக்கு கம்மிங் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன வயசு, ஒரு சர்டன் வயசு வரைக்கும் நம்ம ஸ்கூல் போகிறதோ காலேஜ் போகிறதோ போயிட்டு அந்த ரிமைனிங் டைமை நம்ம க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ண யூஸ் பண்ணுவோம், விளையாடுவோம், கேம்ஸு அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டாஸ்க்லாம் பண்ணிகிட்ருப்போம் சலிப்பே இல்லாமல். ஒரு ஏஜ் ரீச் ஆன உடனே நம்ம ரொம்ப ஒரு அடல்ட்ஹுட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சின்ன சின்ன ஒரு பெயிண்டிங்கோ ஏதோ ஒன்று க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டு போகாது. ரொம்ப சில்லியாக இருக்குது, இதுக்கு நம்ம உட்காந்து பண்ணணும், நம்ம ஏஜுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சிருப்போம். அப்படி ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த விஷயம் பட் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டிச்சிங் தான். நான் காலேஜ் படிக்கும்போது முக்கால்வாசி குர்த்தி நான் தைச்சி போட்டுறதா தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு அதில் உட்கார வேண்டான்னு தோணிடுச்சு. மோஸ்ட்லி ரெடிமேடே ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த வீக்கெண்ட் எப்படியும் நம்ம சர்ச்சுக்கு போவோம். அப்போ வந்து ஓகே நம்ம தைச்ச குர்த்தி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்டிச்சிங்கில் உட்காந்துருக்கேன். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு பர்சனுக்கு 5 மரண தண்டனைகள் விதிச்சிருக்காங்க. ப்ளஸ் அடுத்தபடியான தண்டனைகளும் விதிச்சிருக்காங்க. அந்த டேர்ம் கேட்டோடனே எனக்கு ஒரு பர்சனுக்கு 5 மரண தண்டனைகள் எப்படி விதிப்பாங்க, அது எந்த வகையில் செல்லுபடி ஆகுங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அதோடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் ஒரு லிஸ்ட் ஆஃப் க்ரைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு க்ரைமுக்குமே அவங்க பனிஷ் பண்ணுற வகையில் இந்த க்ரைமுக்கு ஒரு மரண தண்டனை, இவங்க செஞ்ச இந்த க்ரைமுக்காக இன்னொரு மரண தண்டனை அப்படின்னு சொல்ல போகி தான் அந்த லிஸ்ட்டு வந்து ஒரு 5 மரண தண்டனையாக கடைசியாக வந்து நிற்கிது. சப்போஸ் அந்த கிரிமினல் ஒரு மர்சி பெட்டிஷன் மாதிரி போட்டு ஒரு மரண தண்டனையை கேன்சல் பண்ணாலுமே அடுத்த மரண தண்டனை அவங்க பேரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் அந்த மரண தண்டனையான பனிஷ்மெண்ட்டை அவங்க கோத்ரூ பண்ணியே தான் ஆகணும். இதுக்காக தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த மாதிரி விடுறாங்க. பட் அதை கேட்கும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு கிரிமினலுக்கு 5 மரண தண்டனை அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த டேர்மே ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது. பட் அதோட பிஹைண்ட் த கான்செப்ட் வந்து இதுதான். என்னுடைய குர்த்தியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை போட்டு சர்ச்சுக்கும் போயாச்சு. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரதே கிடையாது. சர்ச் பக்கத்தில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஜங்கை சாப்பிட்டு தான் வர மாதிரியே இருக்குது. பட் என்னுடைய
பாஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றதே பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஹோட்டலுக்கு போகிறது ரொம்பவே ரேரு. யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா ஹோட்டல்லேருந்து ஒரு இட்லி வாங்கிட்டு வரதோட சரி, மற்றபடி வேறு எதுவுமே ஹோட்டல் ஃபுட் நோ தான் எங்கள் வீட்டில். பட் இப்போ தான் ரொம்ப லீனியன்ட் ஆகி ரொம்ப அது ஓவராக போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வி ஷுட் ஹாவ் அ கண்ட்ரோல் டு இட். அண்ட் ஜங்க் ஃபுட் கடையுமே சும்மா சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் சர்ச் முடிஞ்சோடனே பாதி கூட்டம் இங்கே வந்து நல்லாவே சாப்பிட்டு தான் போகிறாங்க. அண்ட் அது ரொம்பவே நார்மலைஸ் ஆகிடுச்சு. அது சாப்பிட்றது வந்து ஒரு டே டு டே மேண்டேட்ரி மாதிரி ஆகிடுச்சு. பட் இது வந்து ஒரு லக்ஸரி, அன்றாட டாஸ்க் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கே. அண்ட் இந்த கடையில் வந்து ஒரு சினாரியோ என்னென்னா, ஒரு தாத்தா வந்து அவங்களுடைய பேரனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த குழந்த. தாத்தா வந்து இந்த சாக்லேட் அந்த சாக்லேட்டும் ஆசையாக வாங்கி கொடுக்குறாரு அவுட் ஆஃப் லவ். அந்த குழந்தைக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருக்குமே அது வந்து ஒரு நாட் அ ஹெல்தி திங் அப்படிங்கிற அவேர்னஸே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக அவுட் ஆஃப் லவ் அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் இட் இஸ் நாட் குட் டு ஸ்பாயில் த கிட்னு தோணுச்சு. அந்த சாக்லேட்டோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெரிய லிஸ்ட்டு போயிட்டு இருந்தது. இது எல்லாமே அந்த ஒரு குழந்தை சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நோ தான். நாங்கள் 2 பேரும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இது என்னடா அன்பு தொல்லையாக இருக்கே அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டா யூடியூப்லலாம் வைரலாக போயிட்டு இருந்தது இந்த கீ மாய்ஸ்சரைசர் சொல்லிட்டு. அது என்ன கான்செப்ட்னா, ஒரு அந்த காலத்துலலாம் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கீயை வந்து 100 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணியிருக்காங்க ஏன்ஷியன்ட் டைம்ஸில். இப்போ அது வந்து நிறைய அதுக்கு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, அது ஒரு காப்பர் வெசில் வச்சு தான் பண்ணுவாங்க. அதில் மைன்யூட்டாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் நான் ஜென்ரலாக ஓகே கீயை 100 டைம் வாஷ் பண்ணால் மாய்ஸ்சரைசர் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு கீ பாட்டில் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அந்த கீ பாட்டில் ஆக்சுவலி வந்து எக்ஸ்பயர் ஆக போச்சு. இன்னும் ஒரு 10 டேஸோ சம்திங் எக்ஸ்பயர் ஆக போச்சு. ஸோ ஓகே இதை வச்சு ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த கீ பாட்டில் எடுத்து நான் ஓகே தண்ணி ஊற்றி ஒரு 100 டைம் வாஷ் பண்ணி எடுத்தேன். பட் 100 டைம்ஸ் போவேனான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியலை. ஒரு 75 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஓகே மாய்ஸ்சரைசர் இதுதான் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மாய்ஸ்சரைசரானு தெரியல. நான் சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் எண்ட் ரிசல்ட் நல்லாவே ஒரு மாய்ஸ்சரைசராக இருந்துச்சு. உங்கள் ஃபேஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபேஸில் போடுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பட் உங்கள் பாடி, ஹேண்டு அதிலலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதமாக இருக்கும். உங்களுடைய கை வந்து ரொம்ப வறண்டு போகாமல் அந்த கையில் கீச்சுனா கோடு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அந்த கீ ஸ்மெல்லுமே லைட்டாக வருது. அண்ட் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 வீக்லேயே இது வந்து எனக்கு காலியாகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேஸில் போடாதீங்க, உங்கள் பாடியில் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸில் இதை காலி பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இது ஸ்டே பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணல இல்லையா. இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்மில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறையவே ஃப்ரீ டைம் இருந்துச்சு, மாறி 100 டைம் வாஷ் பண்ண உங்களுக்கு ஒரு 2-3 ஆள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ரெடி பண்ண உடனேவே இதை கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஏன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அங்கங்கே இருந்தது. ஸோ நாங்கள் ஓவர் நைட் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் நல்லாவே இவாப்ரேட் ஆகி உங்களுக்கு பியூரஸ்ட்டாக கீ மட்டும் இருந்தது. அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டுறோம். எல்இடி பல்ப் உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை வச்சு ஒரு அழகான க்யூட்டான ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்.
அந்த மாதிரி ஒரு ரீல் என் கண்ணில் பட்டுச்சு. அண்ட் எங்கள் வீட்லேயுமே ஒரு ரிப்பேரான ஒரு எல்இடி பல்ப் இருந்துச்சு. ஸோ வை நாட் வி ட்ரை திஸ் அப்படின்னு தான் இதை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த கிராஃப்ட் பார்க்கும்போது. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. ஸோ நான் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரீசெண்டாக ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 40 டேஸ் நாங்கள் வந்து லென்த் டேஸ்னு இருப்போம். அந்த 40 டேஸ் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிடுவோம். அண்டு ஒரு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரைடேஸில். அது வந்து ஒரு சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டுக்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேளை சாப்பிடுவாங்க, மிச்சம் 2 வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க. இதுதான் அந்த லென்த்தோடைய கான்செப்ட். ஓகேங்களா. ஆஃபீஸில் டீம் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுட் ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது என்னுடைய டீம்மேட் நான்வெஜ் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க ஸ்பூன் எடுத்து நான் வந்து ஒரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ண போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் இந்த ஸ்பூனை எடுத்து டேஸ்ட் பண்ணாதீங்க, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா, நான்வெஜ் சாப்பிடாம, ஸோ என் ஸ்பூன் எடுக்காதீங்க அப்படின்னாங்க. பட் அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதோடைய கான்செப்டே இது கிடையாது. ஸ்பூன் ஷேர் பண்ணுறதுனால அங்கே ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. குட் ஃப்ரைடேங்கிறது வந்து ஒரு சோகமான நாள். ஸோ அந்த சோகமான நாளுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வகையில் நம்மளுடைய ப்ளெஷரை சாக்ரிஃபைஸ் பண்ணுற விதமாக நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது ஒரு ப்ளெஷர் தான். அதை நம்ம ஒரு 40 டேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அந்த டேக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா ஒரு அர்த்தம் தான். மற்றபடி அந்த ஒரு வேளை சாப்பிட்றதுங்கிறது மிச்சம் 2 வேளை சாப்பிடாமல் இருக்க அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் நாங்கள் சர்ச்சில் சேரிட்டி பர்பஸ்க்காக கொடுப்போம். இதுதான் அதோடைய கான்செப்ட்டு. பட் இந்த மாதிரி சில பிலீஃப்னால அது ஒரு 2-3 பேர்கிட்ட பாஸ் ஆகி போகும்போது அதோடைய எண்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்படியோ முடிஞ்சிருது. அதோடைய பேசிக் கான்செப்டே மறந்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய மித்ஸ் நம்ம சொசைட்டியில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஃப்ட்டுமே ரொம்பவே க்யூட்டாக வந்தது. அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ரிப்பேரான ஒரு எல்இடி பல்ப் யூஸ் பண்ணி ஒரு க்யூட்டான மஷ்ரூம் கிராஃப்ட் ஒரு ஹோம் டெக்கார் பீஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவுட்புட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை க்ரியேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.